கலெக்டர் படிச்சவன் நீ உன் புத்தியை காட்டிட்டல. படிக்காத வந்தாங்க எங்க வேலை காட்டுற பாக்குறியா? உன்னை நம்பிதானே எங்க அண்ணன் அனுப்பி வச்சோம். நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா? என்ன நம்பி படிச்சிட்டீங்களே, அவனை நான் அனுப்பி வைக்கிறேன். எப்படி பணமா தான் அனுப்பி வைப்பியா? உன் அண்ணன் விஷயமா தாண்டா போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் காட்டுக்கு போல அந்த 2 பொம்பளைங்களை எங்க அண்ணன் சுட்டு போச்சுக்கிடுவான். உன் அண்ணன் உயிரோட இருக்கானான்னு தெரியும். அவ்வளவுதான். ஏற வண்டியில. இது யாருன்னு தெரியுமா? போலீஸ் செக்யூரிட்டி. வா. இது லாண்டரி துணி இல்ல, துப்பாக்கி. செக்யூரிட்டி. பாரு. ஹலோ ஹலோ கலெக்டர் இன்ஃபார்ம் வயர்லெஸ். நான் எங்க இருந்தாலும் இங்க எது நடந்தாலும் எனக்கு தகவல் வரும். அண்ணே தம்பி. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு. கால் எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு. வா. ஓஹோ, அரசப்பன் தம்பியோ? அது சரி. இவங்களே ஒரு விருந்தாளி, இவங்களுக்கு ஒரு விருந்தாளியா? நான் தான் அரசப்பன் பேசுறேனே. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஜெயில இல்லைண்ணே, கலெக்டர் வீட்டுல தான் இருக்கேன். என்ன ஜெயில கொண்டு வச்சிருவாங்களா என்ன? ஆஸ்பத்திரியில என்ன ஒருத்தன் கொல்ல வந்திருக்கானே, அவனை கண்டுபிடிக்கத்தான் ஜெயில இருக்கதா சொல்லி ஒரு பொய் செய்தியை கொடுத்துருக்காங்க. நீ அந்த 2 பொம்பளைகளையும் காட்டுல வச்சிருக்க வரைக்கும் என்ன இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேணாம்னே. நான் கால் குணமான உடனே சீக்கிரம் காட்டுக்கு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. நான் தான் கலெக்டர் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி உன் தம்பியை நான் அனுப்பிடுவேன், நீயும் அவங்கள அனுப்பிடுவேன். அந்த நம்பிக்கை எப்பவும் எனக்கு மேல உண்டு. நான் பேசுறது அதுக்காக இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு உனக்கு நடக்கிற போராட்டம் எப்ப முடியும்? நீ எப்ப நிம்மதியா வாழ போற? உன் கூட இருக்கிறவங்களை எப்ப நிம்மதியா வாழ விட போற? இப்ப நல்ல அரசாங்கம் இருக்கு, நான் இருக்கேன், நல்ல சூழ்நிலை இருக்கு. பேசாம சரண்டர் ஆயிடு. என் தம்பி காயத்துக்கு மருந்து போறது அவனுக்கு வேலை தவிர எனக்கு புத்தி சொல்றது இல்ல. அவன் பெரிய कलेक्टर वीरय्य सरेंडर। कलेक्टर ने जो कुछ कहा है करेक्ट है। मुझे सच बोलने में डर नहीं लगता है। ये सब कौन है? इन सब की उम्मीद क्या है? इन सब का लीडर कौन है? तुम हो। तुम लीडर की जिम्मेदारी क्या है? जो भी उम्मीद करता है उसको जिंदगी देने वाला। कल इसका क्या होगा, इसका क्या होगा और इसका भी क्या होगा? क्या कभी सोचा है तुमने इसके बारे में? इन सब की जिंदगी आपके हाथ में है। தன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்துறது தான் ஒரு தலைவனோட பொறுப்பா. எங்களோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால சரண்டர்.